பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தத்தில், இந்த பாரத்தில் பலவிதமான பாரம் இருக்கிறது. பாவம் அது ஒரு பாரம், மனிதனை அழுத்தக்கூடிய ஒரு பாரம். இந்த பாவத்தின் பாரத்தை சுமந்து சுமந்து நான் இளைத்து போனேன், என் மனசாட்சியே என்னை குற்றப்படுத்துது, இந்த பாவத்திலேருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? பாவத்தையும் விட முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனையில் பாவத்தின் பாரத்தை சுமந்து வேதனையில் இருக்கிற மக்கள் அநேகர். இன்னொரு பக்கம் சரீரத்தில் நோயினால் தாக்கப்பட்டு அதனால் உண்டான மனபாரம், எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் என்ன பாவம் செய்துட்டேன், இப்படியெல்லாம் மனதில் பலவிதமான கேள்விகளோட எனக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வரணும், அது மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது, சுகமாகிறது கஷ்டம்னு வர சொல்கிறாங்க, பணெல்லாம் வீணாகுது, ஒரு பாரமாய் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், அது மனதிலே பாரமாய் அழித்து கொண்டிருக்கிற காரியம் ஒரு பக்கம். ஒருவேளை கடன் பாரம், அது கூட பாரம், கடன் பாரம், அது ஒரு பாரமாய் நம்ம அழுத்துக்கிறாரு. ஐயோ, என்னை கடன் கொடுத்தவங்க வந்து வீட்டு வாசலில் நின்று கேவலப்படுத்துகிறாங்களே, வந்து அவமானப்படுத்துகிறாங்களே, என் சம்பாத்தியமெல்லாம் வட்டிக்கே கொடுத்து 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 அப்படியே மனம் சோர்ந்து போய்விட்டது. கடன் பாரம் அப்படியே அழுத்துகிறது, பாரமாய் உள்ளத்தை அழுத்துகிறது. இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? என்னைக்கு கிடைக்கும்? எத்தனை வருஷங்கள் தொடர்ந்து கொண்டு தானே இருக்குது கடன் பிரச்சனை. இந்த பாரம் நம்மை தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேதனை, அப்படி ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? குடும்ப பாரம், பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, மகனுக்கு இப்போ ஃபீஸ் கட்டணுமே, எப்படி இவங்களை படிக்க வைக்கிறது, திருமணம் செய்து கொடுக்கணுமே, வயதாகிக்கொண்டே இருக்குது, போதுமான பணம் இல்லை, வசதி இல்லை, இந்த படிப்புக்கு பணம் செலவு பண்ணும், மகளுடைய திருமண காரியம் பாரமாய் அழுத்துகிறது. இந்த தேவைக்கு என்ன செய்ய, அந்த தேவைக்கு என்ன செய்ய, இந்த அனுதன தேவையை வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி ஏதோ ஒரு பாரம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்தி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. யார் உதவி செய்வாங்க? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? நம்முடைய இருதய மனிதர்களை தேடுகிறது, உதவியை தேடுகிறது. ஆறுதலான ஒரு வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா என்று உள்ளம் இயங்குகிறது. இப்போ உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து நின்று உங்கள் தோள் மேலே கை வைத்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாரத்தை என் மீது வைத்து விடு. நீ ஏன் பாரம் சுமந்து தவிக்கணும்? நான் இருக்கிறவனுக்கு உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பாரத்தை என் மீது வைத்து விடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். முடியுமா? அப்படிலாம் இயேசு செஞ்சிருவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஒரு வாலிபன், வாலிப வயசுனாலே நல்ல வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், எதிர்காலம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இந்த கனவுகளோடு வாழ்ந்த ஒரு வாலிபன் திடீரென்று ஒரு நோய் அவனை தாக்கினார். அவன் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு பாருங்கள், பிளட் வாமிட்டிங்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். டாக்டர்கிட்ட கொண்டு போன 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு விட்டது, ரொம்ப சீரியஸ். அப்போ அந்த நாட்கள் எக்ஸ்ரே தான் எடுத்து பார்ப்பாங்க, ஸ்கேன்லாம் வராத காலம். அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது அந்த லங்ஸ் 2 பாதிக்கப்பட்டிருப்பதை டாக்டர்கள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. உடைய 2 நுரையீரலுமே பாதிக்கப்பட்டு விட்டது. இது சுகமாகி நீ சர்வேயாகி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வரைக்கும் நீ ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும்னு ஆஸ்பத்திரியிலே வைத்திருந்தார்கள். தினந்தோறும் மாத்திரை, மருந்து, கவனிப்பு இதெல்லாம். ஆனால் அவனுக்கு வாலிப வயசில் அனுபவிக்க வேண்டிய வயதில் இப்போ இந்த வியாதி வந்து விட்டது. சுகமாகமா ஆகாத தெரியல. என்னை நேசிக்க குடும்பத்தார் எல்லாம் இவன் வியாதிப்பட்டுட்டான், செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இனிமேல் இவனால் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கு இவன் பாரமாக தான் நான் இருக்கிறான். குடும்பத்தாரும் இதான் உலகம், மறந்துட்டாங்க. அவ்வளோதான், அவன் காரியத்தை பார்த்துக்கிட்டோன்ற மாதிரி. அப்போ தனித்து விடப்பட்ட நிலைமை அது அவனை இன்னும் அதிகமாய் பாதித்தது.
அப்போ எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை. என்னை வியாதிப்பட்டுட்டு அந்த உலகம் கைவிட்டு விடுமா? குடும்பத்தார் கூட இப்படி மறந்துடுவாங்களா? அந்த மாதிரி குடும்பங்களும் இருக்கிறாங்க. அப்படி கைவிடப்பட்ட மறக்கப்பட்ட சூழ்நிலை அவனுடைய உள்ளத்தை பாரமாய் அழித்து கொண்டிருந்தார். பார்த்தா வியாதி வேதனை ஒரு பக்கம், அடுத்தது வறுமை பண கஷ்டம் அது ஒரு பக்கம், இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற பயம் ஒரு பக்கம், நேசிக்கிறதுக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை, எல்லாருடைய முகமும் வேறுபட்டு விட்டது, இவன் பிழைக்க மாட்டான், இவனுக்கு பண செலவு பண்ணி என்ன பிரயோஜனன்ற மாதிரி எல்லாம் வேறுபட்டு விட்டது. ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான கேள்விகள் பாரங்கள் அழுத்தி கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ண செத்து போயிடலாம், அவ்வளோதான், நமக்கு யாருமே இல்லையே, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது, எல்லாம் முடிந்தது. அந்த பாரம் சுமந்து சுமந்து பாரம் அழித்து 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 இதுக்கு என்னதான் முடிவு, செத்து போகிறதா முடிவு என்று தவறான முடிவு அதை எடுத்துட்டான். ஒரு நாள் மாலை நேரத்தில் ஆஸ்பத்திரியில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து எஸ்கேப் ஆகிட்டான். ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டு சாயங்கால நேரம் ஒரு மாலை நேரம் இருட்டுக்கிற நேரம் அப்படியே வெளியே வந்துட்டான். கூட்டத்தோடு பப்ளிக்கெல்லாம் வருவாங்களே அவங்களோட வெளியே வந்துட்டான். செத்து போயிடலாம். பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போன போது ஒரு ரயில்வே லைன் இருந்தது, தண்டவாளம், அதில் அப்படியே நடந்தான். ஆள் நடமாட்டமே இல்லை, அது ஒரு தனி பகுதியாக இருக்குது. அப்படியே நடந்தான். யோசனை, ட்ரெயின் வரட்டும், அடுத்த ட்ரெயின் வரும்போது அவளை தான் இந்த மோதிரும், என் மேலே நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி மரணத்தை நோக்கி அப்படியே போய் கொண்டே இருந்தான். அவன் உள்ளத்தில் பல கேள்விகள் பாரங்கள். எனக்கு ஏன் அப்படி, நான் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டேன், ஏன் என்னை நேசிக்க யாரும் இல்லை, ஏன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஏன் இப்படி ஒரு அனாதை போல சாக போகிறேன். அவளை இந்த கண்ணீர் வடிந்தார். எனக்கு யாருமே இல்லை, என் மேல் அக்கறை கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு ட்ரெயினில் விழுந்து சாக போகிறதற்கு தண்டவாளத்தில் நடந்து கொண்டே இருந்தான். திடீரென்று ஒரு சத்தம் அவனுடைய காதலை துவனித்தார். மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா என்று உன்னை அழைக்கிறார் என்கிற சத்தம். மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா என்ற ஒரு அழைப்பு. யாரோ அழைக்கிறாங்களே. அவன் நின்று கவனித்தான். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். கண்ணு கட்டி இந்த தூரம் வரைக்கும் ஆட்களே இல்லை. யார் பேசுறது என்கிட்ட? ஆனால் ஒரு சத்தம் யோசித்து கொண்டிருக்கும் திரும்பவும் இருக்கிறாரு. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனை என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார் என்ற சத்தம். நான் தான் மரணத்தை நோக்கி ஓடுறேன், நான் தான் வாலிபன், சாகத்தான் போய் கொண்டிருக்கிறேன். கரெக்டாக என்னை பற்றி யாரோ தெரிந்து வச்சு கூப்பிட்றாங்களே. அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த சத்தம் அந்த திசைப்பு நோக்கி நான் தூரத்தில் இருந்த அந்த சத்தம் ஒலிபெருக்கின் மூலமாய் வருவதை கவனித்தான். அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அங்கே பெரிய கூட்டம், பெரிய லைட்லாம் போட்டிருக்குது, ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்குது, பெரும் கூட்ட மக்கள் உட்கார்ந்து அந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டத்தில் கடைசி ஜெப நேரம். அந்த பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஜெபத்தில் நடத்தி கொண்டு இந்த ஊழியக்காரர் தான் பரிசுத்தாவினால் நிறைந்து இந்த வார்த்தை பேசி இருக்கிறார். மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னிடத்தில் வா என்று இயேசு உன்னை அழைக்கிறார் என்று அந்த வார்த்தை பேசியிருக்கிறார். அவர் அந்த வார்த்தையை சொல்லப்போ கேட்டபோது அவர் போய் நிற்கிறார். இதெல்லாம் கிறிஸ்தவங்க கூட்டமா? அப்போ என்ன அழைக்கிறார் சொன்னது இயேசு என்னை அழைக்கிறாரு சொன்னாரா? அன்னைக்கு கவனித்தார். என்ன நடக்குன்னு பார்த்தபோது தேவனுடைய பிரசன்னம் அந்த மைதானம் முழுவதிலும் இறங்கி இருந்தது. ஆண்டவருடைய வல்லமையினால் வாலிபன் தொடப்பட்டான். இந்த இயேசு உனக்கு வேணுமா? உன் பாரத்தெல்லாம் மாற்றிடுவார். பாவத்தை, சாபத்தை, நோய்களை மாற்றி உனக்கு விடுதலை தருவார். நீ அவருக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து அவன் பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார் என்று சொன்னபோது இந்த வாலிபன் தன்னையும் அறியாமல் ஓடினான். மேடைக்கு அருகிலே போய் முன்னாலே போய் இயேசுவுக்கு முன்னாலே நின்று, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியல, வேதனை, என்னுடைய பாரத்தெல்லாம் மீது வைத்து விடுகிறேன், நான் பாவிதான், வாலிப வயசில் நிறைய பாவம் செய்துட்டேன், எல்லாத்தையும் அறிக்கையிட்டு இயேசுடைய பாடுபடியில் கண்ணீர் வடித்து அவன் நின்றான். ஜெப நேரம் முடிந்தது. அவருடைய மனதில் ஒரு லகுவான ஒரு சூழ்நிலை, அந்த பாரம் விலகி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஜெபம் பண்ணின போது வல்லமை இறங்கினதை உணர்ந்தான். தன்னுடைய லங்ஸில் ஒரு சுகம் வந்ததை உணர்ந்தான். ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது, மாற்றம் தெரியுது. தன்னுடைய சரீரத்தில் ஏதோ நடந்திருக்கிறது, மனதிலும் சரீரத்திலும் ஒரு மாற்றம்.
ஆவியில் இருந்த மரண தற்கொலை எண்ணம் மாறிட்டு, கலக்க மாறிட்டு, சந்தோஷம், ஒரு புதிய நம்பிக்கை. ஆஸ்பத்திரிக்கு திரும்பிட்டான். அங்கே அவனை தேடி கொண்டேன். எங்கே போனேன் உன்னை காணுன்னு எல்லாம் தேடுறேன்னு சொல்லி அவன் வந்து அடுத்த நாள் டாக்டர் வந்தபோது சொன்னான், என்னை எக்ஸ்ரே எடுத்த பாருங்க அப்படின்னு சொன்னான். அதான் எடுத்தமே தம்பி, 2 நாளைக்கு முன்னால் ஒரு 2 லங்ஸும் பாதிக்கப்பட்டிருக்குது, டேஞ்சரான சூழ்நிலையில் இருக்கிற நீர் உங்களை கவனிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு சோகமாயிட்டா. அதில் நான் தானே சொன்னேன், பார்த்து சொல்லுங்கள், நான் சோகமாயிட்டேன், எனக்கு நல்லா தெரியுது, நான் சுகமாயிட்டேன். என்ன நடந்தது உனக்கு? இல்லை, நான் சோகமாயிட்டேன், எனக்கு இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். ரொம்ப தொந்தரவு பண்ணால, சரி உனக்காக நான் எடுக்க சொல்கிறேன்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த லங்ஸு ஹீல் ஆகியிருந்தார், சுகம். அந்த பிரச்சனையே இல்லை. முதல்ல எடுத்த எக்ஸ்ரேக்கும் இப்போ உள்ள எக்ஸ்ரேக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, எல்லாம் மாறி விட்டார். டாக்டரை ஆச்சரியப்பட்டு, உனக்கு என்ன நடந்துச்சு, நீ யார்கிட்ட போன, எப்படி இதை நடக்க முடியும்னு கேட்டபோது, அதெல்லாம் தெரியும், என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு, நான் சாக போனேன், என்னை ஒருத்தர் கூப்பிட்டாரு, வா என்கிட்டன்னு சொல்லி அவர்கிட்ட போனேன், என்னை தொட்டு சுகமாக்கிட்டார், பாரத்தெல்லாம் மாற்றிட்டார். யார் அவர்? இயேசு. அவர் தான் எனக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. நான் கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவனும் அல்ல. சாக போனேன், பாரம் சுமந்து இழைத்து செத்து போயிடலாம், எல்லாம் எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு தனிமை, யாரும் என்னை நேசிக்கலை, எனக்கு அன்பு காட்டலை, அவ்வளோதான் நீ சாக போனேன். ஆனால் என்னை நேசிக்கிற ஒருவர், என் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள ஒருவர், என்னுடைய பாரத்தை மாற்றக்கூடிய ஒருவர் என்னை அழைத்தார். அவர்கிட்ட போனேன், எல்லாம் மாறிட்டு, பாவத்தின் பாரம் மாறிட்டு, வியாதி மாறிட்டு, இப்போ யார் என்னை நேசிக்கலை, துக்கம் மாறிட்டு, எனக்கு இப்போ இயேசு இருக்கிறான்னு சந்தோஷம். 2 எக்ஸ்ரே கையில் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் துள்ளினான், குதித்தான், ஓடினான். பார்க்குற மக்கள்லாம் சொல்கிறான், எனக்கு சுகமாயிட்டு, இயேசு சுகமாக்கிட்டார், பாருங்க என்னுடைய எக்ஸ்ரே பாருங்கன்னு சொல்லி பார்க்குறவங்கட்டெல்லாம் ஒரு சிறு பிள்ளை போல சொல்லி மகிழ்ந்தான். இயேசு கிறிஸ்து அற்புதம். பிற்காலத்தில் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாறி பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை பயன்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, பாரம் சுமந்து இழைத்து போன நிலைமையில் யாருமே இல்லையே நீ கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், என்னிடத்திலே வா, உன் பாரத்தை என்னிடத்தில் சொல். நம்முடைய பாரத்தை மாற்றி நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டு போனார், பார சிலுவை சுமந்து கொண்டு போனார். ஏன்? நம்முடைய பாவத்தின் பாரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சாபத்தின் பாரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு, நம்முடைய வியாதி, கவலை, துக்கம், பயம், கலக்கம், மன அழுத்தம் எல்லா பாரத்தையும் அவர் தன் தோளின் மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவை என்கிற பார சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போனார். சிலுவையில் ஆணிடிக்க தன் கைகளை ஒப்பு கொடுத்தார், கால்களை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டார். நம்முடைய பாவ பாரத்தை மாற்றணுமானா அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிக்கணும். அதனால தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பணும். அப்போதான் அவர் நமக்கு வெற்றி கொடுக்க முடியும். அவர் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கைகளிலே கால்களிலே தழும்புகள், ஆணி பாய்ந்த தழும்புகளை பார்க்க முடியும். உங்களுடைய பாரத்தை மாற்ற, உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டவர் இயேசு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே என் பாவத்தின் பாரம், வியாதி, வேதனை, சாபம், கவலை, கண்ணீர், நெருக்கம், பாரத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பாதபடியில் நான் வந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் போதும். அவருடைய கரம் உங்களை தொடும், உங்களை அணைத்து கொள்ளும். பாவத்தின் பாரம், வியாதியின் பாரம், வருத்தத்தின் பாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? உங்களுக்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்த இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாரம் சுமந்து இழைத்து போனேன், எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் வலது கையை வைத்து, இயேசுவே என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை மாற்றுங்க, உங்களுடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, உங்கள் பாதபடியில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க.
இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, தன் இருதயத்தில் கை வைத்து பாரம் சுமந்து இழைத்து போனேனே, பாவத்தின் பாரம் அழுத்துகிறது, வியாதியின் வேதனை அழுத்துகிறது, கடன் பாரம் அழுத்துகிறது, மனுஷருடைய ஆண்டவரே நெருக்கத்தினால் உண்டான பாரம், ஆண்டவரே வேதனைகள், கவலைகள், மன அழுத்தங்கள், இந்த பாரத்தினால் இழைத்து போன நிலைமையில் வந்திருக்கிறேன். இயேசுவே, எனக்காக சிலுவை சுமந்தவரே, ரத்தம் சிந்தினவரே, 3வது நாள் மரணத்தை ஜெயித்து எழுந்தவரே, என் பாரத்தை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். என் பாவங்களை மன்னியும், சாபங்களை மாற்றும், வியாதிகளை நீக்கும், இந்த கவலைகள் கண்ணீரை தொடைத்தருளும், இந்த மன அழுத்தத்தை மாற்றி அருளும். இந்த பாவத்திலிருந்து, இந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து இளைப்பாறுதலை தாரும். இயேசுவே, எனக்கு இறங்கும். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை விடுதலை தாரும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அந்த தம்பியை தொடும், இந்த மகளை தொடும், இந்த தகப்பனா தாயாரை தொடும். இப்பொழுது இந்த பாரம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். மனசில் ஒரு சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே இளைப்பாறுதல் உண்டாகி மகிழ்ந்து களிகூரை செய்தருளும். நீர் அவருடைய உள்ளத்திலே வந்து விட்டீர், இளைப்பாறுதலை தந்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.